So இது வரைக்கும் எந்தெந்த பர்சன்லாம் who are liable for registration under GST அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. So we have seen some list of persons those who are compulsorily register their business under GST அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா persons who are not liable for registration under GST. யார் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. These are the persons who are not those who are manufacturing these goods. The exempted goods அப்படின்றதுக்கு they are having a list of some exempted goods. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா ஜிஎஸ்டியில் அவங்களோட பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. எப்படி குட்ஸ் இருக்கோ அதே மாதிரி எக்ஸெம்டட் சர்வீசஸ் ஆல்சோ தேர். இந்தந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்கலாம் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத அவங்க பிஸ்னஸை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. Especially we can say food in the sense fruits and vegetables. இதுலயே என்னன்னா அது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் லைக் காட்டன், காதியில் இது சொன்னாங்க இல்லையா, அந்த காட்டன், சார்கோல், அப்புறம் வந்து ஃபயர் வுட், ஹேண்ட்லூம், அதாவது கைத்திருக்கி யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்ஸு, raw silk and unprocessed wool. இதுல நம்ம திங்க் பண்ணோம்னா எல்லா இடத்துலயுமே அவங்க சொல்றது என்னன்னா the things should not be get processed. அது ஃபுட் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி இல்லை வேற எதுவாக இருந்தாலும் சரி, இந்த திங்ஸ் என்ன பண்ணிட்டு கூடாதுன்னா ப்ராசஸ் பண்ணிட்டு கூடாது. ஸோ அன்ப்ராசஸ்ட் wool, raw silk அண்ட் ஆல்சோ சில்க் வேஸ்ட், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றவங்க அவங்களோட இல்லை அந்த பிஸ்னஸ் அவங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. they are all exempted actually. they are not liable for registration. அதை தாண்டி நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அதாவது I am not going to pay any tax for the products or sales, but I want to do registration. Registration பண்ணிக்கணும் அப்படின்னா நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரியா பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. So there are some goods and services which are coming under these things. அது என்னன்றதை நான் உங்களுக்கு நோட்ஸில் ஷேர் பண்ணுறோம். அந்த எக்ஸம்டட் குட்ஸ் என்னன்றதை கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் ஐ எம் சேயிங். எக்ஸம்டட் குட்ஸ் அப்படின்றது என்னன்றதை கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் யூ கேன் ஆட் இட் while writing the exam. ஓகே. செகண்ட் திங் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படின்றதுக்கு கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட், ஒரு லேண்ட்ல இருந்து அவங்க சம்பாதிக்கிற விஷயம், அவங்க ஏர்ன் பண்ற மணி, அதுக்கு வந்து அவங்க பண்ண தேவையில்லை. அவங்க வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு அவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. These are the persons who are not they are not liable for the registration of GST. Clear? So what are the various advantages? இப்போ registration அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம். எதுக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா it is legally recognized. ஒரு நைஸ் இருக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கம்பல்சரி. அண்ட் ப்ராப்பர் அக்கௌண்டிங் ஆஃப் டாக்ஸஸ். நான் வாங்குற ரா மெட்டீரியல்ஸ்க்கும், நான் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கும், நான் சேல் பண்ணுறேன் ஆஃப்டர் ஐ ஹேவ் ஃபினிஷ்டு மை ப்ராடக்ட்ஸ், I am selling it to the wholesaler or retailer or through my own outlet, whatever it may be. என்னோட எல்லா ப்ராசஸ்க்கும் என்கிட்ட ப்ராப்பரான என்ன இருக்கணும், ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கே இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் பர்ச்சேசஸ், நான் யார்கிட்ட இருந்து ப்ராடக்ட் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதே மாதிரி நான் யாருக்கெல்லாம் கிரெடிட் கொடுத்துருக்கேன், கிரெடிட் சப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் லீகலைஸாக நான் என்ன பண்ணுறேன், ஆத்தரைஸ் பண்ணுறேன். Because I am uploading all the invoices. என்னோட invoices, if suppose I am registered myself under GST, I am uploading all my invoices and vouchers, everything in the website for the calculation. அப்படி பண்ணும்போது எல்லாமே லீகலாக அங்கே போய் என்ன ஆகுது, சேவ் ஆகுது. இட் இஸ் அ ப்ரூஃப் ஃபார் த ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ், எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தேவைப்படுது. இஃப் சப்போஸ் எனி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ் ஆர் எனி
ஏதாவது ஒரு வந்து ஒரு சிச்சுவேஷன்னால வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து லாஸ் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கோ அந்த பெனிஃபிட்ஸ் நான் என்ஜாய் பண்றேன், இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்றதுக்கோ அந்த ப்ரிவிலேஜஸ் நான் அவைல் பண்றதுக்கோ ஐ நீட் திஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். So for all these, the GST registration is compulsory. Only then I could be able to enjoy the advantages. So this is what the normal mechanism of GST. So another supplier, those who are supplying the product are receiving the payment from the receiver. யாரு ப்ராடக்ட் சப்ளை பண்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, பேமெண்ட்டை ரிசீவர் கிட்ட இருந்து வித் ஜிஎஸ்டியோட ரிசீவ் பண்றாங்க அண்ட் தே ஆர் பேயிங் த ஜிஎஸ்டி அமௌண்ட் டு த கவர்மெண்ட். ஸோ இஃப் சப்போஸ் யூ ஆர் த சப்ளையர், from your customer you are receiving the cost of the product and also the GST and also the profit. So இப்போ நான் ஒரு saree வந்து 1000 rupeesக்கு சேல் பண்றேன் அப்படின்னா I am the supplier, அதை வாங்குறவங்க தான் ரிசீவர். அப்போ உங்க 1000 rupees எனக்கு பே பண்ணும்போது அந்த 1000 rupeesல காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்டும் இருக்கு, அதோட ஜிஎஸ்டி மணியும் இருக்கு, என்னோட ப்ராஃபிட்டும் இருக்கு. So I am taking the cost of the product and the profit and I am handing over the GST to the government. அந்த ஜிஎஸ்டி மணியை நான் கவர்மெண்ட் கிட்ட பண்ணிடுறேன். இதான் நம்மளோட நார்மல் ஜிஎஸ்டி மெக்கானிசம். இதுல நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி போனதுல நான் சொன்னேன், நான் அடுத்த அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இஸ் பியூர்லி ஃபார் அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர். இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒருத்தர் ரா மெட்டீரியல் சப்ளை பண்றாரு, ஆனா அவர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையரா இருக்காரு. அப்போ அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா என்கிட்ட இருந்து மணி வாங்கி ஜிஎஸ்டிய கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஐ எம் வெரி கிளியர்லி சேயிங் இஃப் சப்போஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி ரா சில்க், நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா சில்க் நான் என்ன பண்றேன்னா இன்னொரு கம்பெனி கிட்ட இருந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். Now they are the supplier. நான் ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்றேன், ஐ ஆம் த ரிசீவர், they are the supplier who are supplying the raw silks. இப்ப ரா சில்க் சேல் பண்றவங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட பிசினஸ் ரிஜிஸ்டர் ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காமையும் இருக்கலாம். அவங்க ரொம்ப பெரிய கன்சர்னா இருந்தாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், இல்ல டாக்ஸ் தான் நமக்கு அவசியம் இல்லையே அப்படின்றதுனால ரிஜிஸ்டர் பண்ணாமையும் இருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்தாங்கன்னா they are considered as unregistered supplier. கான்செப்ட் புரியுதா நான் சொல்றது? Is it clear? ஓகே. இப்போ அந்த அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர் என்ன பண்ண முடியாதுன்னா நான் பே பண்ற மணியை வாங்கி ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ரெஜிஸ்டரே பண்ணல. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற மணியை அவங்க வாங்கிட்டு டாக்ஸ் பே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான கலெக்ஷன் மெத்தட் இருக்கும் அப்படின்னா திஸ் வில் பி த லிவி ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ நான் பே பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா அஸ் அ ரிசீவர் நான் தான் ரா மெட்டீரியல் ரிசீவ் பண்றேன். அப்போ அந்த மணியை நான் உங்களுக்கு பே பண்ணும்போது ஜிஎஸ்டி இல்லாம மணி பே பண்ணுவேன். ஓகேவா? என்னோட பேமெண்ட்ல ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்டையும் ப்ராஃபிட்டையும் மட்டும் தான் நான் உங்களுக்கு பே பண்ணுவேன். அஸ் அ ரிசீவர் நான் என்ன பண்ணுவேன்னா நான் என்னோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இன்வாய்ஸ் காப்பி அப்லோட் பண்ணிட்டு நான் அந்த ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவேன். நார்மலா ஜிஎஸ்டி யாரு பே பண்ணுவா, யாரு சப்ளையரோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கவர்மெண்ட்ல டெபாசிட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கான்செப்ட்ல இது நம்ம என்ன சொல்றோம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். we are calling this as a reverse charge. reverse charge na நார்மலா இருக்கிறத விட ஆப்போசிட்டா பண்றோம் நம்ம. So here the receiver who is receiving the product paying the actual cost of the product alone to the supplier and he is keeping the GST with them and with the help of the invoice copy. அவங்ககிட்ட இருக்கிற இன்வாய்ஸ் காப்பியோட ஹெல்ப்போட அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சப்போஸ் எனக்கு சப்ளை பண்றவருக்கு இன்வாய்ஸ் காப்பியே இல்ல, அவருக்கு வந்து எந்த ஒரு லெட்டர் பேடோ இல்லைன்னா அந்த இன்வாய்ஸ் ஐ மீன் லீகலா உங்களுக்கு ஒரு லோகோவோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா
அவங்க எனக்கு இன்வாய்ஸ் காப்பியே கொடுக்க முடியாது. அதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, செல்ஃப் இன்வாய்சிங். அஸ் அ ரிசீவர் நான் என்ன பண்ணிக்கலாம்னா செல்ஃப் இன்வாய்சிங் ஆன்லைன்லயே நான் என்ன பண்ணிக்கலாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த செல்ஃப் இன்வாய்சிங் அப்லோட் பண்ணிட்டு இந்த ஜிஎஸ்டி மணியை நான் பே பண்ணணும். இது புரியுதா? So this is the process of payment of GST by the receiver instead of supplier. எப்பவுமே supplier தான் GST pay பண்ணுவாரு. ஆனா இந்த ப்ராசஸ்ல receiver pay பண்றாங்க. So it is applicable in case of imports purchased from unregistered dealer and supply of notified goods and services. Notifiedன்றது நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே சில goods and services exemptedன்னு சொல்லிருக்கோம். அந்த exempted goods and services சப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இதுலலாம் வந்து we can consider this. And services through an e-commerce operator. ஸோ ஒரு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரா இருக்காங்க, அதாவது நான் வந்து சேல்ஸ் பண்றதோ இல்லை பர்ச்சேஸ் பண்றதோ ஒரு ஃப்ளிப்கார்ட் அமேசான் இவங்க மூலியமா பண்றேன்னாலும் அந்த டைம்ல ஐ குட் பிகாஸ் இப்போ என்னோடது வந்து 20 lakhs அண்ட் அபோவ் இருந்தா மட்டும்தான் ஒரு இ-காமர்ஸ்ல நான் சேல்ஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். என் பிசினஸ் வந்து ஐ எம் டூயிங் மை பிசினஸ் த்ரூ ஃப்ளிப்கார்ட் பட் மை ஏர்னிங்ஸ் இஸ் லெஸ் தேன் 20 lakhs. அப்போ நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ ஆன் மை பிஹாஃப் தி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வில் பே த ஜிஎஸ்டி. பையர்ஸ் கிட்ட இருந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அந்த மணில இருந்து அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. இஸ் இட் கிளியர்? Okay, I'm ending up with this.